அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது சும்மா கொண்டு போய் நேராக சிலுவையில் அரைஞ்சிடல. ஒரு நாள் முழுக்க அவர் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முள்கிரீடம் சூடினாங்க. அவரை எவ்வளவோ அடித்து துன்புறுத்தினாங்க. ஆமாம் தானேங்க? இதெல்லாம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நம்ம பாஸ்டர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, நம்ம கேட்டிருக்கோம். ஸோ உபத்திரவங்கள் அதிகம், அதை தான் சொல்ல வரேன். இந்த உபத்திரவம் அதிகம். அவர் சிலுவையை சுமந்தார் இல்லையா? அந்த சிலுவையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 300 பவுண்ட்ஸ். நம்ம கேஜியில் சொல்கிறோம் அப்படின்னா 136 கிலோ வெயிட்டு. 136 கிலோ வெயிட்டையும் தாங்கிட்டு அதே சிலுவையில் அவர் ஆணியால் அடிக்கவும் செஞ்சாங்க இல்லைங்களா? இந்த நேரத்தில் இத்தனை பாடுகள், இத்தனை உபத்திரவங்கள் இருந்திருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் கூட அவர் ஒன்று பண்ண மறக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்கள், அந்த சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் கூட பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். முதல்ல அவர் அத்தனை உபத்திரவப்பட்டு சிலுவையில் அரைஞ்ச அந்த வலியிலையும் வேதனையும் கூட அவர் பிதாவை நோக்கி முதல்ல ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார் அப்படின்னா, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். மன்னியும்ங்கிறாரு. அவர் யாருக்கு மன்னியும் சொல்கிறாரு? ஒருவேளை அந்த தண்டனை கொடுத்த ராஜாவுக்கா, இல்லை மக்களுக்காகவா, இல்லை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் காரியத்துக்காகவா, இல்லை போர் சேவர்களுக்காகவா, தண்ணி கூட குடிக்காமல் இருந்த அந்த போர் சேவர்களுக்காகவா? ஆமாம், எல்லாருக்காகவுமே தான். பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்கு இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு மன்னிக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கணும் எல்லாருக்குமே. ஏன், ஒரு சின்னதாக நம்ம வீட்டில் இருந்து கூட ஆரம்பிப்போமே, கணவன் மனைவி சண்டை போட்டால் 10 நாள் பேசவே மாட்டாங்களும் தான், மன்னிக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? சின்னதாக ஒரு மன்னிப்பு தானே, சரிப்பா சாரிப்பா சொல்லவே மாட்டோமே. அந்த சின்ன மன்னிப்பு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட கேட்குறாரு. அவர் சொன்ன அந்த சிலுவையில் அறந்த அந்த மன்னிப்பு அப்படின்ற அந்த வார்த்தை இன்ன வரைக்கும் நம்ம மக்களிடையே சமாதானத்தை உண்டு பண்ணிட்டு இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசியா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிற ஆக்கினை இவருக்கு உண்டு. இந்த விஷயங்கள்லாம் நடக்க தான் போகுது. இவர் இப்படி சிலுவையில் மறிக்க தான் போகிறாரு. மறிக்கும் போது இந்த வார்த்தைகளை பேச தான் போகிறாரு. இது எல்லாமே எழுதி வைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். ஒரு நாள் பேதுருவும் நம்ம ஏசப்பாவும் போயிட்டுருக்கு, ஊழியத்துக்காக போயிட்டு இருந்தாங்க. அப்போ பேதுரு கேட்குறாரு, என் சகோதரன் தப்பு செஞ்சால் நான் எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. 7 தரமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க, 770 தரம். இதை பெருக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 770 தரம் பெருக்கினீங்க 490 தடவை வரும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். நான் எண்ணி 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 மன்னிக்க முடியுமா? நீங்கள் ஒரு தடவை தப்பு செஞ்சீங்க, ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை மன்னிக்க முடியுமா? மன்னிக்கவே முடியாது. இது மாதிரி தான் நம்ம வீட்டில், நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம நண்பர்கள், நமக்கு விரோதமாக செய்கிறவங்க, அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாலும் போங்கப்பா அப்படின்னு மனதார மன்னிச்சிருங்க. எண்ணி எண்ணி நம்மளால் மன்னிக்க முடியாது. மனதார மன்னிச்சிருங்க. சிலுவையில் அரைஞ்ச அந்த ஏசப்பா மற்றவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை, சாதாரண விஷயங்க, சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்கு மன்னிக்கிறது தப்பே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் இயேசு இதை பற்றி ஒரு ஊமை சொல்லியிருக்காரு. மத்தேயு 18 இப்போ வாசிக்க வேண்டாம், 23 35வது வசனம் வரைக்கும் வீட்டில் போய் கண்டிப்பாக வாசிங்க. இது ஒரு ஸ்டோரி தான். இதை ஒரு 3 பேரை ஊமையாக சொல்லியிருக்காரு. ராஜா, அவர்கிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரர், அவர் கூட வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரர். ராஜா வந்துட்டு இப்போ கணக்கெலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவர் கூட இந்த அவருக்கு கீழே வேலை பார்க்குற வேலைக்காரர் 10,000 தாளந்து கடனாக வாங்கியிருக்காங்க. 10,000 தாளந்துங்கிறது பெரிய தொகை. ஆனால் இந்த வேலைக்காரன் போய் குடும்பத்தோடு என்னால் கட்ட முடியாதுப்பா, என்னை மன்னிச்சிருப்பேன்ப்பா, என்னை கொஞ்சம் இந்த கடனை தள்ளுபடி செஞ்சு கொடுங்க சாமின்னு கொண்டு போய் ஃபேமிலியோட சேர்ந்து காலில் விழுந்துட்டாரு. சரி, உன்னால் நீ என்ன தான் பண்ணாலும் இந்த கடனை கட்ட முடியாது, பொழைச்சி போ அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுட்டாரு. அதே வேலைக்காரன் நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றான். அவன் கூட வேலை பார்த்தான் இல்லையா, அந்த வேலைக்காரன் 100 வெள்ளிக்காசு இந்த வேலைக்காரன்ட்ட கடனாக வாங்கியிருக்காரு. வெறும் 100 வெள்ளிக்காசு மட்டும்தாங்க. அவன் சட்டையை பிடிச்சி, ஏன்டா இன்னும் கடன் தரலையா, நம்மளாலே கேட்பாங்க இல்லையா, வட்டி கொடுத்தா அந்த மாதிரி, இன்னும் 100 வெள்ளிக்காசு தானே, சட்டையை பிடிச்சி ஏன்டா தரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதே மாதிரி அவர் என்னை மன்னிச்சுக்கோப்பா, இப்போ தர முடியாது, கொஞ்சம் பொறுமையாக இருப்பான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த வேலைக்காரன் என்ன பண்ணா, மன்னிக்கவே இல்லை. அவனை துன்புறுத்தி ஜெயிலில் கொண்டு போட்டான். நீ கடனை கட்டுற வரைக்கும் ஜெயிலே கடை அப்படின்னு சொல்லி போட்டார். ஆனால் அந்த வேலைக்காரன் ஏசப்பா இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு கொண்டு போய் விஷயத்தை சொல்லியிருக்காரு. உடனே, நான் உனக்கு மன்னிச்சேனே, அவன் ஏன் உனக்கு மன்னிக்கலை, கூப்பிட அவனை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நான் உன் கடன்களை மன்னிச்சேல்ல, 10,000 தாளந்தை மன்னிச்சேல்ல, நீ ஒரு 100 வெள்ளிக்காசு தானே, அதை கூட மன்னிக்க முடியாத அவனால் அப்படின்னு சொல்லி தண்டனையை அதிகமாக்கி அவரை உபத்திரவப்படுத்தி அவர் தண்டனையை காசை கட்டி முடிக்கிற வரைக்கும் அவனை ஜெயிலில் போடுன்னு சொல்லி கொடுத்தாரு. இதுல என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. நம்ம மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிக்கல அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் ஆயிடுவோம். நம்மளுடைய பாவங்களுக்காக தானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைக்கப்பட்டிருக்காரு. நம்மளாம் சிலுவையில் அரைஞ்சா உயிரோடு இருக்க மாட்டோம். முதல்ல ஒரு அடியிலேயே காணாமல் போயிடுவோம். அவ்வளோதாங்க, சிம்பிள். நீங்கள் உங்களுடைய கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல உங்கள் கடன்களை உங்களுக்கு மன்னியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு இல்லையா? நம்மளுடைய ப்ரேயர்லேயே அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்.
உங்கள் கடனாளிகள் நீங்கள் மன்னிங்க, கண்டிப்பாக நம்ம மன்னிக்கப்படுவோம். எங்கேயுமே மன்னிக்கப்படாமல் இருக்கவே மாட்டோம். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்கள், சின்ன விஷயம், நீ மற்றவனுக்கெல்லாம் மன்னிக்க வேண்டாம், உன்னுடைய சகோதரனுக்கு நண்பனுக்கு மன்னி, உன்னுடைய பரமபிதாவும் உனக்கு அப்படியே மன்னிப்பார். யாருமே பாவத்தோட இயேசுவை பார்க்கவே முடியாது. நம்ம மன்னிச்சோன்னா நம்மளுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும். இந்த நாளில் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். ஆமென். 2வது வார்த்தை ரட்சிப்பு. இந்த பகுதி வந்து மத்தேயுவில் நீங்கள் வாட்சிங்க அப்படின்னா 2 வசனம் தான் வரும். அதுக்கப்புறம் மார்க்கில் எடுத்துக்கிட்டாலும் 2 வசனம் தான் வரும். யோவானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே வசனம் தான் வரும் இந்த சம்பவம். ஆனால் லூக்காவில் மட்டுமே 5 வசனங்கள் வரும். 2 கல்லர்களை நம்ம பார்த்து வாசிக்கிறோம். அந்த 2 பேருமே கொடூர குற்றங்கள் செய்ததுனால ரோம போர்ச்சேவர்களால் தண்டிக்கப்படுறதுக்காக அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. இது வந்து ஏதோ ஒரு யதார்த்தமாக நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. கிட்டத்தட்ட 900 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி தான் அந்த மாதிரி நடந்தது. அவங்க 2 பேருமே இப்போ மரண தருவாயில் இருக்கும்போது அதில் ஒருத்தர் வந்து இயேசுவை பார்த்து பரிகாரம் பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்து அவரை வந்து திட்டுறாரு. ஏன்னா நாம் வந்து தவறு செய்திருக்கிறோம், அந்த தவறு நிமித்தமாக நம்ம தண்டிக்கப்படுறோம். ஆனால் இவர் வந்து எந்த ஒரு குற்றமும் செய்யலை, அதனால் இவரை நீ வந்து திட்டாத அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்து திட்டுறதை நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து அதோடைய கீழே இருக்கிற வசனம் பார்த்திங்கன்னா, மற்றவன் அவனை நோக்கி 40வது வசனம், மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கணிக்குட்பட்டு இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். என்னன்னா அந்த இன்னொரு கல்லனுக்கு வந்து ஒரு பயம் இருந்தது. என்ன பயம் அப்படின்னா அது தேவன் மேலே இருந்த ஒரு பயம். வந்து அவருக்குள்ளே வந்து ஒரு பாவ உணர்வு இருந்தது, ஒரு குற்ற உணர்வு இருந்தது. நாம் வந்து பாவம் பண்ணியிருக்கோம், தப்பு செஞ்சுருக்கோம், அதுக்காக தான் சிலுவையில் நம்ம வந்து அறையப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தது. 2வது வந்து இயேசு கிறிஸ்துவ மேலே ஒரு பயம் இருந்தது. அந்த பயத்தினால தான் அந்த பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர் திட்டும்போது இவர் பதிலுக்கு அவரை வந்து சத்தம் போட்டார். 3வதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்றும் அவரை வந்து விசுவாசிக்கிறார். ஏன்னா அதனால தான் அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, உங்களுடைய ராஜ்யம் வரும்போது என்னையும் வந்து நினைத்துக்கொள்ளும், உங்களுடைய ராஜ்யம் வரும்போது அடியனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கி நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பரதேசு அப்படிங்கிறது வந்து பாரடைஸ் வந்து லத்தீன் மொழி. இது வந்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஸ்தலம் என்று தான் அதுக்கு அர்த்தம் வருது. ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லி நம்ம எழுதுவோம் ஆங்கிலத்தில். அது என்னென்னு கேட்டிங்கன்னா இது நம்ம பூமியில் இருக்கா, வானத்தில் இருக்கா, கடலுக்கு அடியில் இருக்கா, எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் அந்த இடம். அந்த இடத்துல தான் மரித்த எல்லாருமே இருப்பாங்க. ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு பிறகு தான், நியாய தீர்ப்புக்கு பிறகு அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பாங்க. அந்த இடம் தான் அந்த பரதேசு அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஆதாம் முதற்கொண்டு அதுக்கு பிறகு வந்த அத்தனை பரிசுத்தவான்களும், தாவீதா இருக்கட்டும், சாமுவேலாக இருக்கட்டும், அதுக்கு இன்னும் புதிய ஏற்பாடில் இருந்த பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், இன்றைக்கு வரைக்கும் யாரெல்லாம் மரித்திருக்கிறார்களோ அத்தனை பேர் அங்கே தான் இருப்பாங்க. நியாய தீர்ப்பு நாட்களுக்கு பிறகு தான் அவங்க பரலோகத்துக்கு போவாங்க. நிறையா பேர் வந்து அந்த பரதேசு அப்படிங்கிறதும் பரலோகங்கிறது ஒன்றுன்றாங்க. அது வேறு இது வேறு, அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த நாளில் நம்ம தெரிந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பாவத்தை நம்ம வந்து விட்டு விடணும். பாவத்தை வந்து செஞ்சதுக்கான அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். 2வது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். 3வதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ அந்த கல்லன் விசுவாசித்தது போல் நாமளும் விசுவாசித்தோம் என்று சொன்னால் நாமளும் மரித்து ஒரு நாள் நிச்சயம் பரதேசுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம பரலோகத்துக்கு போவதற்கு இது வந்து நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. இல்லை என்று சொன்னால் அந்த இன்னொரு கல்லனை போல் அந்த மரிக்கும் தருவாயத்தில் கூட கிடைக்கப்பட்ட அந்த வாய்ப்பை அவன் வந்து இழந்துட்டான். நாமளும் இழக்காதபடிக்கு நம்ம இருக்கிற அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நம்முடைய பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்புவோம் என்று சொன்னால் நிச்சயம் நாமளும் பரலோகத்தில் பிரவேசிப்போம் என்று இது மூலமாய் நம்ம கற்றுக்கொள்கிறோம். நன்றி.
யோவான் 19வது அதிகாரத்தில் 26வது வசனம் 27வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இதுதான் இதற்கு ஆதாரமான ஒரு வசனம். ஒரு மரண தருவாயில் ஆண்டவர் இந்த எப்படிப்பட்ட பாரங்களோடு இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பார். ஆண்டவர் முதலாவது இந்த பூமியில் வெளிப்படுறதுக்கு மரியாதை ஏன் தெரிஞ்சு கொண்டான்னு சில விஷயங்களை நான் தியானித்தேன். முதலாவது மரியாதை எப்படி ஆண்டவர் தெரிஞ்சிட்டார்னா, அந்த காலத்தில் அநேக பெண்கள் இருந்தாங்க, கண்ணீர்கள் அநேக பேர் இருந்தாங்க. அதில் இவங்க மரியாள் பார்த்திங்கன்னா ரொம்ப பரிசுத்தமாகவும் ஆண்டவர் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாங்க. அதனால் ஏசப்பா மரியாள் மூலமாக வெளிப்பட்டார். அந்த தேவன் தூதன் வெளிப்படும் போது கூட என்ன வார்த்தையை சொல்கிறாருன்னா, கிருபை பெற்றவளைங்கிற வார்த்தையை தான் சொல்கிறாங்க. அநேக குணங்கள் இருந்தாலும் கர்த்தரோட கிருபை இருந்தாலே போதும். அதை ஃபாலோ பண்ணும்போது, ஆண்டரை ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கிருபை நம்மளை சேர்ந்துடும். அந்த கிருபை பெற்றவளைங்கிற வார்த்தை சொன்னதுக்கப்புறம் ஏசப்பா பிறப்பார், இந்த மாதிரி நீங்கள் கண்ணீராக இருக்கீங்க, உங்கள் வயிற்றில் பிறப்பார், அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் சொல்லும்போது நமக்கு ரொம்ப திகிலாக இருக்கும். இப்போ வேணால் நிறைய நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புருஷனை அறியாதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தவறெல்லாம் நடந்துச்சுன்னா அவங்கள கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப காயப்படுத்தின ஒரு வார்த்தையாக இருந்திருக்கும். ஆனாலும் அவங்க எகெயின்ஸ்டாக பேசாமல் உடனே இன்சிடெண்ட்டாக ஒரு கீழ்ப்படிதல், ஏதோ அடிமை இருக்கேன் ஏசப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஸ்திரீயே அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும்தான் என்டையர் பைபிளுமே அவர் அம்மாவை பார்க்கும்போது சொல்லியிருப்பார். நம்ம உயிர் போகிற வேலையில் நம்ம ஏதாவது ஒரு பாட்டி தாத்தாங்கிட்டு இருக்கும்போது என்ன கிடைக்கும், பொக்கிஷங்கள் நமக்கு கிடைக்கும். அவங்க கைமறதியாக வச்ச காசு, ஏதோ ஒரு கையில் காலில் போட்டிருக்க நகை, என்ன வேணால் கிடைக்கல இல்லையா. இந்த யோவான் கூட நினச்சிருக்கலாம், ஏசப்பா மரண தருவாயில் கொண்டு அம்மாவுக்கிட்ட நம்மளை கொடுத்துட்டாரே அப்படிங்கிற ஒரு வேதனைப்படலை. ஏன் அப்படின்னா, முந்தின நைட் அவர் சொல்கிறாரு, யோவான் பேதுருவில் பார்த்து கொஞ்ச நேரம் தூங்காமல் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் யோவான் அதை அவங்க ஜெபிக்காமல் தூங்கிட்டாங்க. அப்போ அந்த சிலுவை கிட்ட நிற்கும் போது ஒரு கில்ட்டோடு நிற்கிறாரு. ஐயோ நம்ம ஜெபிக்கலையே, ஒரு வேளை ஜெபிச்சிருந்தா இந்த காட்சி நடந்திருக்காதுன்னு அவங்க வேதனையில் தான் நிற்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, சீசனே உன் தாய். அப்படிங்கும்போது நம்ம செஞ்ச தப்பு ஆண்டவர் நினைக்கல, நம்மக்கிட்ட நம்மளை மன்னிச்சு நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாரு. அதை நம்ம நல்லபடியாக செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டாரு. எப்படின்னா இவர் ஒரு யங்கஸ்ட் டிசைபிள்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இப்போ ஒரே ஒரு 3 காரியம் மட்டும்தான். இப்போ எப்போவுமே குடும்ப வாழ்க்கையும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாண்டிங் தான். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு ரிசர்ச் இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே ஒரு 100 பேர் மேலே ஒரு ரிசர்ச்சை அப்ளை பண்ண மாட்டாங்க. ஒரு செலக்டிவாக 2-3 எடுத்துகிட்டு அதில் அப்ளை பண்ணுவாங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த பெரிய கூட்டத்தில் அதை செலுத்துவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க ஆண்டவர், ஒரு குடும்பத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்கள் கூடும்போது அந்த இடத்துல கிரியைகளை தொடங்குறாரு. அப்போ நம்ம தாழ்மையை, தன்மையை, விட்டு கொடுக்குறத, பொறுப்புகளை நம்ம அங்கே கற்றுக்குறோம். இதை கற்றுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம மூவ் ஆகிடுவோம். இப்போ நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க உறவுகளை நம்ம பேணி பாதுகாக்கணும், அவங்க தேவைகளெல்லாம் சந்திக்கணுங்கிறது பேசிக். அந்த பேசிக்கை மஸ்ட்டு, அதை நம்ம கற்றுக்கணும். இப்போ நம்மள சில பேர் பார்த்திங்கன்னா பேசிக்கில் பர்ஃபெக்டாக இருப்போம். ஸோ சில பேர் பேசிக்கே இல்லை, அதை கூட பண்ண மாட்டேங்கிற. ஒவ்வொருத்தரும் சொல்லணும், நீ பாரு செய்யின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இன்கேஸ் நானுமே அந்த ஒரு நிலையில் தான் இருக்கேன். இப்போ நம்மளாம் என்ன பண்ணலான்னா, அந்த பேசிக்கில் இல்லாதவங்க அந்த பேசிக்கை கற்றுக்கணும். இரண்டாவது, அந்த பேசிக்கில் நான் எல்லாம் பரவாயில்ல, குடும்பத்துக்காக ரொம்ப ஓடுறேன், பண்ணுறேன், எல்லாமே டெடிக்கேட்டடாக இருக்கேன்னு அந்த ஃபஸ்ட்டு லெவலுக்கு வந்துட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு லெவல் என்னென்னா சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. பலவந்தம் பண்ணிக்கிறவங்க தான் கர்த்தரோட ராஜ்யத்தை பிடித்து கொள்ள முடியும். ஸோ என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா, மத்தேயு 28 ஆண்டவர் யோவானை குறித்து மனித ரூபத்திலிருந்து விண்ணுக்கு போகும்போது அவ்வளோ அம்மாவை ஒப்படைக்கிறாரு. இப்போ பரத்துக்கு ஏறி போகிறாரு. அந்த நேரத்தில் ஒரே ஒரு வாக்கு, நமக்கு எவ்வளோ வார்த்தை சொன்னாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருங்க. அந்த வார்த்தை என்னென்னா, உலகம் ஃபுல்லாக போய் எனக்கு சீஷர் ஆக்குங்கிறாங்க. இட் மீன்ஸ் கன்வர்ஷன் கிடையாது, அவர் அன்பின் ராஜ்யத்தை குறித்து சொல்லணும். மற்ற பார்வைக்கு அது ஜஸ்ட் கன்வர்ஷன் ஏதோ பெரிய மாதிரி பார்க்குறாங்க. அன்பான ராஜ்யம், என்னுடைய கட்டளைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்ணால் நமக்கு வாழ்க்கையில் எந்த வித கஷ்டத்தையும் வராது. பேசிக்கில் இருக்கவங்க ஃபஸ்ட் லெவல் போகணும், ஃபஸ்ட் லெவலில் இருக்கவங்க அப்கிரேட் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த எல்லா காரியங்களையும் குறித்து நம்ம தியானிப்போம். அன்பான ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் அன்புள்ள ராஜ்யத்தை கட்டணும் ஆண்டவரே. அப்பா முடிவு பறந்தும் கர்த்தருடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணணும். இன்னும் பேசிக்கே சாட்டிஸ்ஃபைன்னு இருக்கக்கூடாது ஏசப்பா. அடுத்த லெவலில் எங்களை கொண்டு போங்க, எங்களை சரிப்படுத்திக்கணும் ஏசப்பா. எங்களுக்கு கொடுத்த கடமைகளெல்லாம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளா எங்களை நீர் மகிழும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். இயேசு கிறிஸ்து பேசினதான 7 வார்த்தையில் 4வது வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த முதல் 3 வார்த்தைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையில் முதல் வார்த்தை மன்னிப்பு குறித்தும் ரட்சிப்பு குறித்தும் உறவை குறித்தும் பேசினார். இந்த 4வது வார்த்தை தேவனுக்கும் பிதாவுக்குமான பிரிவை குறித்து பேசுகிறாரு. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றதான வார்த்தையை குறித்து பேசுகிறாரு. இது அரோமிக் லாங்குவேஜில் இயேசு பேசியிருக்காரு. அது லோக்கல் லாங்குவேஜில் தாய் பாஷையில் பேசியிருக்காரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிறதான வார்த்தை.
இந்த வார்த்தையில் பார்த்தீங்க அப்படின்னா என் தேவனே அப்படின்னு சொல்லி தேவன் முதல் முறையாக வேதத்தில் சொல்கிறத பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் பிதாவே என்று சொல்லி தான் அவர் ஜெபத்தில் சொல்லுவார். நம்மளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுதும் கூட பரமண்டலத்திற்கு பிதாவே என்று கற்றுக் கொடுத்தார். பட் ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா என் தேவனேன்னு சொல்லி பாவியை போல பேசுகிறதான தருணமாக இருக்குது. அதாவது மொத்த உலகத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டதான் நேரம். அந்த நேரத்தை பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் மணி நேரம்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்த்தா 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு இருள் சூழ்ந்த நேரம். அந்த நேரத்தில் மொத்த உலகத்தின் பாவத்தையும் இயேசு கிறிஸ்து சுமந்தவராய் நிற்கிறார். அப்போ ஒரு பரிதவிக்கப்பட்ட நிலைமை, அதாவது எல்லா விதமான அவமானங்கள், எல்லா வித கஷ்டங்கள், எல்லா வித பாடுகளும் அனுபவித்து தன் ஜீவனை விடத்தக்கதான ஒரு நேரம் நிற்கிறப்ப தான் அந்த வார்த்தையை சொல்கிறார், ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லிட்டு. அப்போது கூட பிதா நமக்காக அவரை விட்டு கொடுத்தவராக இருக்கிறார். பிதா ஒரு நிமிடம் அமைதி காத்ததுனால அந்த வார்த்தைக்கு அவர் பதில் கொடுக்கல. ஏன்னா எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து மாற்றுங்கிறதுக்காக அந்த நேரத்தில் பிதா அவருக்கு பதில் கொடுக்கல. அதனால் நம்மளுக்கு இந்த ரட்சிப்பு உண்டாயிற்று. அவர் 100% தேவனாக இருந்தாலும் 100% மனிதனாக அந்த உலகத்துக்கு வந்தார். அந்த திகிலும் பயமும் அந்த நேரத்தில் இருந்தது. அதனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். பட் இருந்தாலும் பிதா அதுக்கு அமைதி காத்ததுனால நம்மளுக்கு அவர் மூலமாக இந்த ரட்சிப்பு வந்தது. கைவிடுதல் ரகசியம், அதாவது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 எடுத்து வாசிங்க. அவர் பாவமே அறியாதவருங்க, ஒரு பரிசுத்தமுள்ள தேவன். தேவனுடைய நீதி விளங்கும்படியாக, அவர் நீதியை செய்யும்படியாக, பிதா அவருக்கு கொடுத்த நீதியை செய்யும்படியாக அவர் நம்மளுக்காக பரிசுத்தமுள்ள தேவன் நமக்காக பலியானார். நம்ம பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் பலியானார். இந்த இடத்துல பாருங்கள், தேவ நீதியை நிறைவேற்றும்படியாக கல்வாரி சிலுவையில் நிற்கிறார். அது மட்டும் இல்லை, ஊழியத்தின் ஆரம்பத்தில் கூட பார்க்குறோம். அதாவது ஞானஸ்தானம், நம்மெல்லாம் மனிதர்கள் பாவிகளாக இருக்கலாம், நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். பட் இயேசு கிறிஸ்து எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்? தேவையில்லையா? பரிசுத்தமுள்ள தேவன் தானே, இல்லையா? இந்த உலகத்தில் கண்ணின் வயிற்றில் பிறக்கப்பட்டு சரியான முறையில் வளர்ந்து இந்த உலகத்தின் பாடுகளை சகித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்த தேவன் எதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கணும்? பட் தேவ நீதியை சரி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தேவனுடைய நீதியை படி வாழணுங்கிறதுக்காக அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கிறார். அப்போ கூட யோவான் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், ஆண்டவரே உமது பாதரட்சியை கூட அவளுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறார். அந்த ரெவலேஷன் பாருங்கள், யோவான் ரெவலேஷன். அப்போது அப்படிப்பட்ட பரிசுத்த தேவன் நம்மளுடைய தேவ நீதியை நிறைவேற்றத்தக்கதாக, நம்முடைய மீறுதலுக்காக, பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தவராக இருக்கிறார். அதே போல் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், தேவனுடைய நீதியும் நியாயத்தை நிலைநிறுத்தும்படியாக நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு போனாலே, பரிசுத்தமாய் வாழ்ந்தோம் அப்படின்னாலே தேவனுக்கு பண்ணுறதான பெரிய காரியமாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிலுவை மரணத்தை குறித்து 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலே 5ஆவதான வார்த்தை, நான் தாகமாய் இருக்கின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா, நம்ம சரீரத்தில் ஏற்படுகின்ற தாகத்தை விட ஆத்மாக்குள்ளாக ஏற்படுகிற தாகத்தை குறித்து தாங்க அவர் சொன்னார். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு விசுவாசி அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளாம் விசுவாசிங்களா? இல்லை. கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார்? சீஷர்களை பார்த்து சொன்னார், சகல இந்த உலகம் எல்லாம் சுற்றி திரிந்து எல்லாரும் உங்களுடைய சீஷராக மாற்றுங்கள் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் சீஷருடைய வேலை என்னங்க? சீஷர் நம்மளை மாதிரி இருந்தாங்களா? விசுவாசிகளா? சண்டே வந்தோம், போனோம், பிரார்த்தித்தோம், வேலைக்கு போனோம், இந்த மாதிரி இல்லை. அவங்க ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வேலையை அப்படியே செஞ்சாங்க. அப்போ நம்ம யாருங்க? நம்ம இந்த நாளையில் ஒரு நிமிஷம் நம்மளை குறித்தே நம்ம யோசிச்சு பாருங்கள். நம்மளும் சீஷர்களுங்க. இந்த விசுவாசிங்கிற லிஸ்ட்லேருந்து நம்ம எப்பயோ மாற்றப்பட்டு நம்ம யார்? சீஷர்கள். சீஷர்களுடைய வேலை என்னங்க? ஆண்டவருக்காக இன்னும் அநேக பல இடங்களில் எங்கெல்லாம் போகிறோம், எங்கெல்லாம் வரோம், வேலை பார்க்கின்ற இடத்துல, வீட்டில் அருகையில், பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்று வீட்டுக்காரங்க, அநேக ஜனங்களை நம்ம பார்க்குறோம். சொந்த பந்தத்தை பார்க்குறோம். நம்ம மட்டும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போனால் போதுமா? ஆனால் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை செய்வதற்காகத்தான் இந்த பூமியில் நம்மளை தெரிந்து கொண்டாருங்க. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர் தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சிலர் நம்ம இருக்குமே, நம்மளை எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் பார்த்தீங்களா நீங்கள்? அது மட்டுமா, கர்த்தர் மனுஷனை மட்டும்தான் கர்த்தருடைய சாயலாக படைத்தார்.
வேறு யாரையாவது படித்த பைபிள் எங்கேயாவது வாசிக்கிறோமா? இல்லை. ஏங்க நம்ம ரொம்ப விசேஷித்தவர்கள். கர்த்தர் சாயல்னா என்னங்க? கர்த்தர் மாதிரி உருவத்தில் இருக்கிறோம் அப்படியா? இல்லை. அவருக்கு இருக்கின்ற அன்பின் கனிகளான எல்லாம் நம்மளிடத்தில் இருக்கணும். அவர் ஆத்ம பாரத்தை குறித்து அதிகமாய் பேசினார். 3 வருடம் ஊழியம் செய்தாருங்க. அநேகருக்கு நன்மை செய்தார். அநேக இடங்களில் வந்து அதிசயம் பண்ணினார், அற்புதம் பண்ணினாருங்க. அதெல்லாம் நம்ம பண்ணுறோமா? நம்ம செய்கிறோமா? அவருடைய சாயலாக மட்டும்தான் இருக்கிறோம். அந்த ஆத்மதாக நம்மளிடத்துல இருக்குதா? இன்றைய தினத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க. நம்மளே விருதாவா இல்லாதபடிக்கு, ஏனோ வந்தோம் போனோம் அந்த உலகத்தில் இருந்தோன்னு இல்லாதபடிக்கு இன்றைய தினத்தில் நம்ம ஒரு முடிவு எடுப்போம். நம்ம போகிற வேலை பார்க்கின்ற இடங்கள், வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கர்த்தரை குறித்து அவர்களிடத்தில் தைரியமாக பேசுங்க. அவங்க என்னங்க அப்போ கோச்சுக்குவாங்க, அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களே தேடி வருவாங்க. அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் அந்த பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுங்க. அதை குறித்து நம்ம சிந்திப்போம். நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம்னா நம்ம மேலே வேற ஒருத்தருக்கு இருந்த ஆத்ம தாகம்தான். கர்த்தர் கொடுத்த வேலையை அவங்க கரெக்டாக பண்ணினால தான் நம்ம இந்த இடத்துல நிற்கிறோங்க. நம்ம அழைத்த அழைப்பிற்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இன்றைய தினத்தில் இந்த வார்த்தை நம்ம உள்ளத்தில் வைத்து இனிமேலாவது நம்ம கர்த்தருக்காக என்ன செய்வோம் என்று முயற்சி எடுத்து கர்த்தருக்கு ஒரு ஆத்மாவையாவது நம்ம கர்த்தருக்குள்ள அறுவடை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்பங்க. நம்ம கடந்து போவோங்க. இம்மட்டுமாக என் மத்தியில் கர்த்தர் அசைவாடி கொண்டிருந்தார். கர்த்தருக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த 6வது வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல கிருபைக்காக, சந்தர்ப்பத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அநேக திரளான ஜனக்கூட்டம் சூழ்ந்திருக்கும் போது வாரினால் அடிக்கப்படுறாங்க. அதாவது ஆணியினாலே துளைக்கப்படுகிறார். முட்களினால் பின்னப்பட்டதான அந்த முடியை அவர் என்ன செய்கிறார்? வெற்றி வாகையாக சூடுகிறார். அநேகர் அவரை கண்டு காரி துப்புகிறார்கள். அப்போ பாருங்க, யோசித்து பாருங்க, அந்த வாலிப உள்ள அனைவர்களுக்கு முன்பதாக அநேக பாடுகள் அவர்கள் படுறார். ரொம்ப பாடுபடுறார், அவமானப்படுறாரு, நிந்தையாக்கப்படுறாங்க. அதாவது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நாம் அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவத்தருமாய் இருந்தார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லி நம்ம அந்த வேதத்தில் பார்க்கிறோம். அவ்வளோ பாடுகள் பட்டார். அப்பொழுது கல்வாரி சிலுவையில் அவள் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது 6வது வார்த்தையாக முடிந்தது என்று சொல்லுகிறார். எதற்காக அவர் முடிந்தது? நான் இதுவரை என்னோட ஜீவன் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாரா? இல்லவே இல்லை. நான் என்னுடைய வேலை முடிந்தது என்று சொன்னார். எடுத்து வாசிப்போமா? யோவான் 19:30 அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். இயேசு கிறிஸ்து காடியை வாங்கின பின்பு, அவர் குடிக்கல, ஆனால் காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்த ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார். என்ன வேலை முடிந்தது? முதலாவது காரியமாக அவர் வந்த வேலை முடிந்தது. ரட்சிப்பின் முதலாவது காரியமாக ரட்சிப்பின் வேலை முடிந்து விட்டது என்று சொன்னார். இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் முதல் நான் எத்தனை காலங்கள் நான் வாழ்ந்தனோ அத்தனை நாட்களும் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நீர் எனக்கு செய்த நியமித்த எல்லா கிரியைகளையும் செய்து முடித்தேன் என்று சொல்லி அந்த கடைசி நேரத்தில் என்னுடைய வேலை முடிந்தது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தின் மூலமாக சொன்னார். அநேகருக்கு ஒரு சாட்சியாக ஜீவித்தார். அவர் வாழ்ந்த நாட்களிலே அநேகருக்கு ஊழியம் செய்தார். குருடர்கள் பார்வையடையவும், சப்பானிகள் நடக்கவும், நிறைய அற்புதங்கள் அவர் அந்த வாழ்ந்த நாட்களிலே 12 வயது முதல் 33 வயது வரை அவர் அழகாக அவருடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணித்து அவருடைய ஊழியத்தை செய்து முடித்தார் என்று சொல்லி நம்ம அந்த வார்த்தையின் மூலமாக நாம் கேட்கிறோம். சொந்த பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நீங்கள் நாடோறு நீங்கள் பலியிட வேண்டாம் என்று சொல்லி நான் இந்த ஒரே ஒரு தரம் நான் பலியிட்டேன் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு தரம், இனி எந்த பலியை நீ செலுத்தப்பட வேண்டாம், நான் பலியாயிட்டேன். நான் என்ன செய்யிட்டேன்? ஜனங்களுடைய பாவங்களுக்காக, சொந்த பாவங்களுக்காக நான் பலியிட்டேன். நீங்கள் நீ பலி செலுத்த வேண்டாம், ஒரே ஒரு பலி செலுத்து
செலுத்துங்க, நீங்கள் ஸ்தோத்திர பலியிடுங்கள் மட்டும்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சி பாருங்க, இயேசுவை போல ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான், இயேசுவுக்காக நம்ம வாழ வேண்டும். அந்த இடத்துல எந்த ஒரு பலியை செலுத்த வேண்டாம், ஸ்தோத்திர பலியிடுங்கள் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். ஸ்தோத்திர பலியிடுங்க. எல்லா இடங்களிலும் இயேசு எப்படி ஊழியம் செய்தாரோ அதே மாதிரி இருக்கிற இடங்களிலே ஊழியம் செய்யுங்கள், சொந்த இடங்களிலே ஊழியம் செய்யுங்கள், தங்கியிருக்கிற வீடுகளிலே நம்முடைய குடும்பத்தார் மத்தியில் ஃபஸ்ட்டு ஊழியம் செய்யுங்கள். நம்ம பொறுமையோடு இருந்து நம்முடைய வாழ்க்கை முடியும் வரைக்கும் இயேசுவுக்காக இயேசு எப்படி ஊழியம் செய்தாரோ, பிதாவின் சித்தப்படி ஊழியம் செய்தாரோ அதே மாதிரி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. இரண்டாவது காரியமாக இயேசு கிறிஸ்து பிசாசுவை ஜெயித்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். மூன்றாவது காரியமாக பாவத்தை சுமந்து முடித்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார் என்று சொல்லி அவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். கடைசியாக ஒரே ஒரு வசனம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12-13 எடுத்து வாசிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் பொல்லாத வான மண்டலத்தினுடைய சேனை கூட்டங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாளில் அவர்களை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்வோம். விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிடித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கும் அநேக சோதனைகள் வேதனைகள் இருந்தது, ஆனாலும் அவர் ஜெயித்து முடித்தார். அதே மாதிரி தான் இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்துக் கொள்வோம் என்று சொல்லுவோமானால் நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தவர்களாய் செய்து முடிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்ம செய்கிற தப்புக்காக, நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு வற்புறுத்ததும் இல்லாமல் நமக்காக ஒரு ஜீவன் உயிரை விட்டார். யார் தெரியுமா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. தொடர்ந்து கல்வாரி சிலுவையில் தேவனுக்குரிய 7வது வார்த்தையை நோக்கி கடந்து செல்வோம். எடுத்து வாசிங்க. லூக்கா 23ஆவது அதிகாரம் 46ஆவது வசனம். தேவன் சொல்கிறாரு, பிதாவை நோக்கி ரொம்ப சத்தமாக கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னோட ஆவியை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக இப்படி சொல்கிறாருன்னா, தேவன் வந்து பூமிக்கு எதுக்காக வந்தார் அப்படின்னா, நிறைய பேர் பாவத்தில் மூழ்கியிருக்காங்க, நிறைய பேர் வந்து தவறான காரியங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, அவங்களெல்லாம் நீ வந்து திருத்தணும், நிறைய பேருக்கு ரட்சிப்பு உண்டாகணும்னு தேவன் வந்து பூலோகத்துக்கு வராரு. அதே போல் வந்து அவர் வந்து எல்லா விதமான காரியங்களையும் போதிக்கிறாரு. ஆனால் போதிக்கும் போது நம்ம ஒரே ஒரு காரியம் நோட் பண்ணணும். இப்போ ஒருத்தங்க வந்து கண்ணு தெரியாதவங்க வராங்க, வந்து ஏசப்பாட்ட வந்து எனக்கு அற்புதத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஏசப்பா வந்து நீ கண்ணு தெரியலையா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி, நீ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இரு அப்படின்னு அவர் சொல்லலை. இதே மாதிரி ஒரு சப்பானி ஒருத்தர் வராரு, நீ வெயிட் பண்ணு, உனக்கான காரியம் வரும், வெயிட் பண்ணு, இன்னும் இல்லப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை புறக்கணிக்காமல் முழு மனதோடு முழு அர்ப்பணிப்போடு நம்ம எதற்காக இந்த காரியம் இந்த பூலோகத்திற்கு வந்தோமோ, எதற்காக நம்ம தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாருங்கிற ஒரு சிந்தையோடு அவர்களை வந்து முழு அர்ப்பணிப்போடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அவர்களுக்கான அற்புதங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளை வந்து நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நம்மளுடைய எதிர்கால காரியங்கள் இருக்கும், நம்முடைய குழந்தைகளோட தேவைகள் இருக்கும், கடன் பிரச்சனைகள் இருக்கும், ஒருவேளை கம்பெனி செய்கிற இடத்துல வந்து மேன்மைகள் நம்ம எதிர்பார்க்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்பா, என்னோட காரியங்கள் இதுதான், இது உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னோட எதிர்காலத்தை நான் உங்கள்கிட்ட ஒப்புடுக்கிறேன், எனக்கு வந்து இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, என் கடன் பிரச்சனைன்னு உனக்கு ஒப்பு கொடுக்குறேன், எங்கள் குடும்பத்தில் ஒரே போராட்டங்களாக இருக்குது, எல்லாம் உங்ககிட்ட நான் ஒப்புடுக்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், அவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு பல மடங்கான ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சதையை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படி ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் உங்களோட பாரங்களை, உங்களோட எண்ணங்களை, உங்களோட ஏக்கங்களை தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்காமல் இருக்கலாம். இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் வந்து உங்களோட கஷ்டங்களை தேவன்கிட்ட சொல்லுங்கள், உங்களோட ஏக்கங்களை தேவன்கிட்ட சொல்லுங்கள், உங்களோட எண்ணங்களை நீங்கள் தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்மானித்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குங்கிற ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒப்பு கொடுக்குறவராக இருக்கிறார். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.